தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இல்லை. சென்னையில் 93 டிகிரி அளவுக்கு வெயில் கொளுத்தும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகிறது பாஜக. மஷாபர்பூரில் நடந்த பரப்புரையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ராமர் கோயிலை தொடர்ந்து பீகாரில் சீதைக்கு கோயில் கட்டுவோம். தர்பங்காவில் நடந்த தேர்தல் பரப்புரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. நெல் கொள்முதல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்யும் துரோகமும் தான் அவரின் வரலாறு என்றும் சாடல். அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். தென்காசியில் மாணவி பிரேமாவுக்காக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்படும் வீட்டை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு அளிக்க வந்த மாணவ மாணவிகளுடன் சிலம்பம் சுற்றி உற்சாகம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். கரூரில் தவேக பரப்புரையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு காவல்துறையே காரணம் என சிடிஆர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. கரூருக்கு செல்ல 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு கூட அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் புகார். அந்த இடத்துல உள்ள போறதுக்கான அனுமதியும் வழங்கப்படவில்லை. அதற்கு பின்னர் தான் போஸ்ட்மார்ட்டம் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடன் கண்டிப்பாக இதில் அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்கே எந்த இடத்திலும் நீதி கிடைக்காது. ஏனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது. நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும். நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டோம். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஆஜர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததா என விசாரணை நடத்தும் அமலாக்கத்துறை. வடலூர் அருகே ஆபத்தானபுரத்தில் பச்சைவாழியம்மன் கோயிலை கையகப்படுத்த வந்த அறநிலையத்துறை அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் 2 வாரங்களுக்கு தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குறையாத வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 6ஆம் நாளாக தடை. கேரளாவின் திருச்சூரில் கட்டுப்பாட்டை இழந்து மோத வந்த கார். சாலையை கடந்தவர் சுவரோடு ஒட்டி நின்று தப்பித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. அவிநாசியில் மனவளர்ச்சி குன்றிய சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார். அதிமுக கிளை செயலாளர் ராஜேந்திரன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. ரஃபேல் விமானத்தில் பறந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. போர் விமானத்தில் பறந்த 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். விவசாய கடனை ரத்து செய்ய கோரி மகாராஷ்டிராவின் நாக்பூரில் 2ஆம் நாளாக போராட்டம். பீகார் கட்சித் தலைவர் பச்சு கடு தலைமையிலான போராட்டத்தால் ஹைதராபாத் சாலையில் போக்குவரத்து முடக்கம். ஒன்பது மாதங்களில் 48,000 பேரை வேலையில் இருந்து நீக்கிய சரக்குகளை கையாளும் UPS நிறுவனம்.
பெரும்பாலும் ஓட்டுநர்கள், பண்டகசாலை பணியாட்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சு. காயம் காரணமாக முதல் 3 போட்டிகளில் இருந்தும் நிதிஷ்குமார் ரெட்டி விலகல். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இல்லை. சென்னையில் 93 டிகிரி அளவுக்கு வெயில் கொளுத்தும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகிறது பாஜக. மஷாபத்பூரில் நடந்த பரப்புரையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ராமர் கோயிலை தொடர்ந்து பீகாரில் சீதைக்கு கோயில் கட்டுவோம். தர்பங்காவில் நடந்த தேர்தல் பரப்புரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. நெல் கொள்முதல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்யும் துரோகமும் தான் அவரின் வரலாறு என்றும் சாடல். அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரியே அதுதான். தென்காசியில் மாணவி பிரேமாவுக்காக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்படும் வீட்டை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு அளிக்க வந்த மாணவ மாணவிகளுடன் சிலம்பம் சுற்றி உற்சாகம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். கரூரில் தவேக பரப்புரையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு காவல்துறையே காரணம் என சிடிஆர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. கரூருக்கு செல்ல 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு கூட அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் புகார். அந்த இடத்துல உள்ள போறதுக்கான அனுமதியும் வழங்கப்படவில்லை. அதற்கு பின்னர் தான் போஸ்ட்மார்ட்டம் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடன் கண்டிப்பாக இதில் அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்கே எந்த இடத்திலும் நீதி கிடைக்காது. ஏனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது. நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும். நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டோம். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஆஜர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததா என விசாரணை நடத்தும் அமலாக்கத்துறை. வடலூர் அருகே ஆபத்தானபுரத்தில் பச்சைவாழியம்மன் கோயிலை கையகப்படுத்த வந்த அறநிலையத்துறை அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் 2 வாரங்களுக்கு தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குறையாத வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 6ஆம் நாளாக தடை. கேரளாவின் திருச்சூரில் கட்டுப்பாட்டை இழந்து மோத வந்த கார். சாலையை கடந்தவர் சுவரோடு ஒட்டி நின்று தப்பித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. அவிநாசியில் மனவளர்ச்சி குன்றிய சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார். அதிமுக கிளை செயலாளர் ராஜேந்திரன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. ரஃபேல் விமானத்தில் பறந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. போர் விமானத்தில் பறந்த 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். விவசாய கடனை ரத்து செய்ய கோரி மகாராஷ்டிராவின் நாக்பூரில் 2ஆம் நாளாக போராட்டம். பீகார் கட்சித் தலைவர்
பச்சு கடு தலைமையிலான போராட்டத்தால் ஹைதராபாத் சாலையில் போக்குவரத்து முடக்கம். ஒன்பது மாதங்களில் 48,000 பேரை வேலையில் இருந்து நீக்கிய சரக்குகளை கையாளும் யூபிஎஸ் நிறுவனம். பெரும்பாலும் ஓட்டுநர்கள், பண்டகசாலை பணியாட்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சு. காயம் காரணமாக முதல் 3 போட்டிகளில் இருந்தும் நிதிஷ்குமார் ரெட்டி விலகல்.